ஹாய் காய்ஸ், திஸ் இஸ் நிரு. இன்னைக்கு நான் உங்களுக்கு எக்லெஸ் டேட்ஸ் கேக் எப்படி செய்யறேன்னு காட்ட போறேன். இன்னைக்கு தான் நீங்க இந்த வீடியோ முதல் தடவை பாக்குறீங்கன்னு சொன்னா இப்படியான தமிழ் ரெசிபிஸ் பாக்குறதுக்காக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இப்ப நாங்க டேட்ஸ் கேக் செய்யறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்ப்போம். டேட்ஸ் கேக் செய்யறதுக்காக நான் 500 கிராம் சீட்ஸ் இல்லாத டேட்ஸ் எடுத்திருக்கிறேன். இப்ப நீங்க வீடியோல பாக்குற மாதிரி நான் இந்த டேட்ஸை சின்ன வெட்டி வச்சிருக்கிறேன். இதோட நான் 1.5 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்து அதோட 1 டீ பேக்கும் சேர்த்து 1 கப் பாய்லிங் வாட்டர் ஆட் பண்றேன். வாட்டர் வந்து டேட்ஸோட மட்டத்துக்கு இருக்கிற மாதிரி ஆட் பண்ணுங்க. டேட்ஸுக்கு மேல நீங்க வாட்டர் சேர்க்காதீங்க. ஒருவேளை உங்கள்கிட்ட டீ பேக் இல்லை என்று சொன்னா நீங்க இதுக்கு லூஸான தேயிலையும் யூஸ் பண்ணலாம். அப்படி என்று சொன்னா 1 டேபிள் ஸ்பூன் தேயிலையில பாய்லிங் வாட்டர் விட்டு ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை நீங்க எடுத்து யூஸ் பண்ணுங்க. இப்ப இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு 6 to 8 ஹவர்ஸுக்கு அல்லது ஓவர் நைட்டுக்கு நாங்க ஊற வைக்க வேணும். இன்னைக்கு நான் இதை ஓவர் நைட்டுக்கு ஊற வச்சிருக்கிறேன். அதோட எங்களுக்கு ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கிற 250 கிராம் பட்டர், மா 200 கிராம், சீனி 125 கிராம், ரவை 150 கிராம், கஜு 100 கிராம், பிளம்ஸ் 50 கிராம், வெனிலா 1 டேபிள் ஸ்பூன், கண்டென்ஸ் மில்க் 300 ml, பேக்கிங் பவுடர் 2 டீஸ்பூனும் எடுத்திருக்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா எங்களோட டேட் மிக்சர் ரெடியா இருக்கு. இப்ப இதுல இருக்கிற டீ பேக்கை நல்லா புளிஞ்சு விட்டுட்டு நாங்க வெளியில எடுத்துடுவோம். அது தேவையில்லை, நாங்க எரிஞ்சிடலாம். இப்ப இதை ஒருக்கா நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே வைப்பேன். நான் இன்றைக்கு கேக் செய்யறதுக்கு ஸ்டாண்ட் மிக்சர் எடுத்திருக்கிறேன். உங்கள்கிட்ட ஹேண்ட் பீட்டர் இருந்துச்சுன்னா நீங்க அதுவும் யூஸ் பண்ணி இன்றைக்கு செய்யலாம். முதல்ல நான் ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கிற பட்டர் எடுத்திருக்கிறேன். அதோட நான் 125 கிராம் சீனியை ஆட் பண்ணி பட்டரும் சீனியும் நல்லா சேர்ற வரைக்கும் அடிக்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா பட்டரும் சீனியும் நல்லா சேர்ந்து லைட் கலரா கிரீமியா வந்திருக்கு. இது ரெண்டும் நல்லா பீட் பண்ணின பிறகு இதுல நான் 300 ml கண்டென்ஸ் மில்க் சேர்க்கிறேன். கண்டென்ஸ் மில்க் விட்ட பிறகு நாங்க சீனி கரையும் மட்டும் நல்லா பீட் பண்ணுவோம். இப்ப சீனி எல்லாம் நல்லா கரைஞ்ச பிறகு நாங்க எடுத்து வச்சிருக்கிற டேட்ஸ் மிக்சரை இதுல நாங்க ஆட் பண்ணுவோம். ஆல்ரெடி நாங்க பேக்கிங் சோடா சேர்த்து நல்லா ஊற வச்சதால டேட்ஸ் எல்லாம் நல்லா சாஃப்டா இருக்குது. ஸோ நாங்க எல்லாம் மிக்ஸ் ஆகுற வரைக்கும் நல்லா பீட் பண்ணுவோம். அடிக்கடி ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணி சைட் எல்லாத்தையும் ஸ்க்ரேப் பண்ணி விடுங்க. அப்பதான் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணப்படும். இப்ப நான் பேக்கிங் பவுடரையும் மாவையும் சேர்த்து பேக்கிங் பவுடர் மாவோட நல்லா சேர்றதுக்காக விஸ்க் யூஸ் பண்ணி நல்லா சேர்த்து விடுறேன். இப்ப நான் இந்த மாவை கேக் மிக்சரோட கொஞ்சம் கொஞ்சமா சேர்க்கிறேன். சேர்க்கும் போது நீங்க லோ ஸ்பீட்ல வச்சு பீட் பண்ணுங்க. அடுத்ததான் நாங்க எடுத்து வச்சிருக்கிற ரவையும் இதோட சேர்த்து பீட் பண்ணுவோம். அடுத்ததாக நான் சின்ன வெட்டி வச்சிருக்கிற 100 கிராம் கஜுவையும் இதோட சேர்க்கிறேன். அதோட 50 கிராம் பிளம்ஸையும் இதோட சேர்த்து பீட் பண்றேன். மேலும் நான் வாசனைக்காக எடுத்து வச்சிருக்கிற 1 டேபிள் ஸ்பூன் வெனிலாவையும் இதோட ஆட் பண்றேன். கடைசியா வெனிலா எல்லாத்தோடையும் சேரும் வரைக்கும் நாங்கள் ஒரு 1 மினிட்டுக்கு பீட் பண்ணிட்டு விடுவோம். அடுத்ததாக நான் பேக் பண்ணுறதுக்காக அவன் சேஃப் டிஷ் எடுத்து பட்டர் எல்லா இடமும் தடவிட்டு கீழே பார்ச்மெண்ட் ஷீட் விரிச்சு விடுறேன். இப்போ நான் கேக் மிக்சரை இதில் ஊற்றி பேக் பண்ண போகிறேன். இதை மாதிரி நான் 2 டிஷ்ஷில் செய்கிறேன்.
இப்போ நான் அவனை 350 ஃபெரனைட் அல்லது 180 செல்சியஸில் ப்ரீ ஹீட் பண்ணுறேன். அவன் ப்ரீ ஹீட் ஆனதும் இதை நாங்கள் ஒரு 40 மினிட்ஸுக்கு அவனில் வச்சு பேக் பண்ண போகிறோம். 35 மினிட்ஸில் நான் ஒரு டூத் பீக் எடுத்து சின்ன ட்ரேயில் இருக்கிற கேக்கை குத்தி பார்க்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் டூத் பீக்கில் ஒன்று மொட்டி வரல. ஸோ உங்களோட கேக் ரெடியாக இருக்குன்ற அர்த்தம். இப்போ நான் சின்ன ட்ரேயில் இருக்கிற கேக்கை வெளியில் எடுத்துடுறேன். இன்னும் ஒரு 5 மினிட்ஸுக்கு பெரிய ட்ரேயை அப்படியே விடுறேன். இப்போ 40 மினிட்ஸ் ஆகிட்டு நான் இப்போ பெரிய ட்ரேயில் இருக்கிற கேக்கையும் ஒருக்கா குத்தி பார்க்குறேன். இப்போ டூத் பீக்கில் ஒன்று மொட்டி வரல. ஸோ 40 மினிட்ஸுக்கு பிறகு பெரிய ட்ரேயில் இருக்கிற கேக்கும் ரெடி ஆயிட்டு. இப்போ நாங்கள் இதையும் எடுத்து வெளியிட வச்சிடுவோம். ஒரு கொஞ்ச நேரம் ஆற விட்டா பிறகு நாங்கள் எடுத்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுவோம். இப்போ எங்களோட அருமையான நல்ல சாஃப்டான எக்லெஸ் டேட்ஸ் கேக் ரெடியாக இருக்குது. நீங்களும் இதை உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி வந்துச்சுன்னு கீழே கமெண்ட்ஸில் போடுங்க. அதோட லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோவும் நீங்க உடனுக்குடனே பார்க்கலாம். இன்னும் ஒரு அருமையான ரெசிபியுடன் உங்களை சந்திக்கும் வரை பாய் பாய்.